நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 நடக்க இருக்கும் குரூப் 4 தேர்வில் ஜென்ரல் நாலேஜ், அதாவது பொது அறிவில் அதிக மதிப்பெண் எப்படி பெறலாம் அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் இது. வாங்க பார்க்கலாம். முதலாவதாக நீங்கள் ஜிகேக்கு படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, இதில் சிலபஸை டவுன்லோடோ இல்லை பிரிண்ட் அவுட்டோ போட்டு வச்சுக்கணும். சிலபஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆரம்பிக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டேஜே எதில் இருக்கணும்னா சிலபஸில் தான் இருக்கணும். அதனால் சிலபஸை டவுன்லோடோ இல்லை பிரிண்ட் அவுட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்ததுக்கு அப்புறமா சிலபஸை நல்லா அட்டை படிச்சிடணும். தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட சிலபஸில் என்னென்ன டாபிக் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி உங்களுக்கு தெரியணும். அதனால் சிலபஸை நல்லா படிக்கணும். முதல்ல சிலபஸை பிரிண்ட் அவுட்டோ டவுன்லோடோ பண்ணணும். அதுக்கப்புறம் சிலபஸை நல்லா படிச்சிடணும் அட்டை. அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கையும் சிலபஸையும் கம்பேர் பண்ணி படிக்கணும். ஸ்கூல் புக்கையும் சிலபஸையும் எப்படி கம்பேர் பண்ணி படிக்கிறது அப்படின்னா, ஒரு பக்கம் ஸ்கூல் புக்கை வச்சுக்கோங்க, ஒரு பக்கம் சிலபஸை வச்சுக்கோங்க. இப்போ காந்தி அவர்களை பற்றி கேட்டிருக்காங்க அப்படின்னு சிலபஸில் கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த காந்தி டாபிக் ஸ்கூல் புக்கில் எங்கே கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி அனலைஸ் பண்ணி படிக்கணும். இப்படி அனலைஸ் பண்ணி படித்ததுக்கு அப்புறமா நீங்கள் இந்த சிலபஸ்லேயும் ஸ்கூல் புக்லேயும் படிச்சுட்டு வரீங்க இல்லையா, அதில் அதிகமாக எந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக படிச்சுட்டு வரும்போதே எந்த டாப்பிக்கில் அதிகமாக ரிப்பீட்டடாக கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அதுக்கு தான் ஒரு வழி இருக்குது. அதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நான் அடிக்கடி சொல்லுவேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சேனலில் ஏற்கனவே பொது தமிழில் எப்படி 100க்கு 100 மதிப்பெண் பெறலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுலேயும் நான் சொல்லியிருப்பேன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு. இப்போவும் நான் சொல்கிறேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஏன் முக்கியம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தா தான் எந்த டாப்பிக்கில் எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா வரும். அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி பார்த்தா எந்த டாப்பிக்லேருந்து அதிகமான கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு ஐடியாவுக்கு நம்ம வந்துடலாம். அதனால் சிலபஸையும் ஸ்கூல் புக்கையும் கம்பேர் பண்ணி படிக்கிறீங்க. அப்படி படித்ததுக்கு அப்புறமா எந்த டாப்பிக்லேருந்து அதிகமாக கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னு பார்த்து படிக்கணும். அதுக்கு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும். அப்படி எந்த டாப்பிக்கில் அதிகமாக கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னு கம்பேர் பண்ணி ஸ்கூல் புக்கையும் சிலபஸையும் வச்சு படிச்சிங்கன்னா இன்னுமே நல்லது. அதை எப்படி படிக்கிறது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு மாடர்ன் இந்தியான்னு ஒரு டாபிக் இருக்குது சிலபஸில் அப்படின்னா, ரீசெண்ட் எக்ஸாம்லாம் அதிகமாக அதுலேருந்து தான் கொஸ்டின் வந்துட்டுருக்கு. அதனால் எக்ஸாம்பிளுக்கு மாடர்ன் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, மாடர்ன் இந்தியா எது எதில் கவர் ஆகும் ஸ்கூல் புக்கில் அப்படின்னா 9th 10th 12th நீங்கள் முதல்ல படிக்க வேண்டியது 9th படிக்கணும். அதுக்கப்புறம் 10th படிக்கணும். அதுக்கப்புறம் 12th படிக்கணும். பேசிக்லேருந்து ஆரம்பித்து எண்டு வரையும் கொண்டு போயிடணும். அதே மாதிரி நீங்கள் படிக்கிறது ரொம்பவே நல்லது. ஜாகிரஃபி அடுத்து நம்ம பார்க்க போகிறது, ஜாகிரஃபி எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஜாகிரஃபியை பொறுத்தளவுக்கு 10th ஜாகிரஃபி படித்தாலே போதுமானது குரூப் 4 லெவலில். ஏன்னா குரூப் 4 லெவலுங்கிறது ஒரு 10th கிரேடு எக்ஸாமு. அதனால் சிலபஸை தாண்டி அவங்க வெளிலேருந்து கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் ஜாகிரஃபியை பொறுத்தளவுக்கு, அதாவது புவியியலை பொறுத்தளவுக்கு 10th ஸ்டாண்டர்டில் உள்ள அந்த டாபிக்ஸ் எல்லாம் படித்தாலே போதுமானது. அதில் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு 10 கொஸ்டின் ஜாகிரஃபிலேருந்து கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு 6 கொஸ்டின் 10th ஜாகிரஃபிலேருந்தே கேட்டுறாங்க. அதனால் 10th ஜாகிரஃபிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது 11th 12th எப்படி படிக்கணும்னா, சிலபஸ் அடிப்படையில் ஜாகிரஃபியே படிக்கணும். அதாவது 10th ஸ்டாண்டர்டில் இல்லாத டாபிக் 11th 12th கவர் ஆகும் சிலபஸ் அடிப்படையில். அதை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணி படிக்கணும். அதனால் ஜாகிரஃபியை பொறுத்தளவுக்கு 10th ஸ்டாண்டர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஜாகிரஃபிக்கு அப்புறம் பாலிட்டி எப்படி படிக்கணும் அப்படின்னா, இந்த 10th ஸ்டாண்டர்ட்லலாம் இருக்கிற கண்டென்ட் டாபிக்ஸ் சிலபஸில் கவர் ஆகிடுது, மோஸ்ட்லி கவர் ஆகிடுது. அதை நீங்கள் எப்படி படிக்கணும்னா சிலபஸ் அடிப்படையில் படிக்கணும். அவங்க செலக்ட் பண்ணி தான் பாலிட்டிலையும் கொஸ்டின் கேட்குறாங்க. அதாவது முகவுரைனா முகவுரை, அப்புறம் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைனா அதுலேருந்து ஒரு கொஸ்டின் இருக்குது. ஆனால் அதுலேருந்து ஒரு கொஸ்டின், அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர், அப்புறம் ஆளுநர், அதே மாதிரி. ஆனால் செலக்ட் பண்ணி தான் பாலிட்டிலையும் கொஸ்டின் கேட்குறாங்க. அதனால் நீங்கள் சிலபஸ் அடிப்படையாக வச்சு பாலிட்டியை படிச்சிடணும். 10th ஸ்டாண்டர்டை அட்டை படிச்சிடணும். 6 to 10th வரையும் இருக்க 10th ஸ்டாண்டர்ட் பாலிட்டியை அட்டை படிச்சிடணும். 10th ஸ்டாண்டர்டில் இருக்க அந்த பாலிட்டி லெசன்ஸை நீங்கள் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் 11th 12th எப்படி படிக்கிறீங்கன்னா, நம்ம எப்படி ஜாகிரஃபிக்கு சொன்னோமோ அதே மாதிரி சிலபஸ் அடிப்படையில் 11th 12th படித்தாலே போதும் பாலிட்டியை பொறுத்த அளவுக்கு.
அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது எக்கனாமியை பொறுத்தளவுக்கும் அவங்க வந்து செலக்ட் பண்ணி சிலபஸில் இருக்க அந்த டாபிக்ஸை வச்சு தான் கேட்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பிளானிங் கமிஷன், அதாவது திட்டக்குழுவிலேருந்து அவங்க கம்பல்சரியாக ஒரு கொஸ்டின் வந்துடுது. அதாவது முதல் 5ஆம் ஆண்டு திட்டம், 2வது 5ஆண்டு திட்டம், அதேமாரி அந்த 5ஆண்டு திட்டங்கள்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வந்து அது எந்த ஆண்டு வந்து ஆரம்பித்தாங்க, யார் ஆரம்பித்தது, அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்த திட்டக்குழு வந்து யார் ஆரம்பித்தா, அதே மாதிரியெல்லாம் கொஸ்டின் வந்து செலக்ட் பண்ணி தான் அதனால் கேட்குறாங்க. அதனால் 6 to 10th வரையும் இருக்க எக்கனாமிக்ஸை அட்டை படிச்சுட்டு 11th to 12th வந்து சிலபஸ் வைஸாக செலக்ட் பண்ணி படிச்சுட்டு எக்கனாமிக்ஸை பொறுத்தளவுக்கு இந்த 11th to 12th இருக்க இந்த பாக்ஸ் கண்டெண்டரில் உள்ள எக்கனாமிக்ஸ் இந்த பாயிண்ட்ஸ் வந்து படிச்சுக்கணும். எக்கனாமிக்ஸை பொறுத்தளவுக்கு 11th to 12th வந்து சிலபஸ் அடிப்படையில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பாக்ஸ் கண்டெண்டில் இருக்க அந்த டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சுக்கணும். ஏன்னா பாக்ஸ் கண்டென்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்கனாமிக்ஸை பொறுத்தளவுக்கு. எக்கனாமிக்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்க போகிறது கரண்ட் அஃபேர் எப்படி படிக்கணும் அப்படின்னா, கரண்ட் அஃபேரை பொறுத்தளவுக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ புதுசாக என்னென்ன ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க, யார் யாருக்கு என்னென்ன புதுசாக விருது வழங்கியிருக்காங்க, அதுதான் கரண்ட் அஃபேர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் இல்லம் தேடி கல்வி, புதுமை பெண் திட்டம், இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்த திட்டம் இல்லையா, அந்த திட்டத்தை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து விருதுகள், அதாவது அவார்ட்ஸ், ஞானபீட விருது யாருக்கு வழங்கியிருக்காங்க, அது எதுக்காக வழங்கினாங்க, கலைஞர் விருது யாருக்காக வழங்கியிருக்காங்க, அது எதுக்காக வழங்கினாங்க, யாருக்கு வழங்கினாங்கங்கிறதையும் தாண்டி அது எதுக்காக வழங்கினாங்க, ஒரு ஸ்கீம் வந்து எதுக்காக தொடங்கினாங்க அப்படிங்கிற ஒரு புரிதலோடு வந்து படிக்கணும். அப்போ தான் எக்ஸாமில் வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ டிஎன்பிசி வந்து கொஞ்சம் அப்டேட்டடாக போயிட்டாங்க. முன்னாடிலாம் ஸ்கீம்லாம் இருந்தால் எந்த ஆண்டு தொடங்கினாங்க அப்படிங்கிற ஒரு இயரை மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டு போனால் போதும். ஆனால் இப்போ உள்ள எக்ஸாம்ஸ் எல்லாம் அப்படி கிடையாது. அது எதுக்காக தொடங்கினாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்தையும் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் அந்த ஸ்கீம் இருக்குது அப்படின்னா அது எதுக்காக தொடங்கினாங்க, எந்த ஆண்டு தொடங்கினாங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் வந்து நீங்கள் படித்து தான் ஆகணும். கரண்ட் அஃபேர் வந்து எக்ஸாமுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இல்லை 8 மாதத்துக்கு முன்னாடி அந்த கரண்ட் அஃபேர்ஸை படிச்சுட்டு போனாலே ஓரளவுக்கு போதுமானது. அதனால் கரண்ட் அஃபேரை நினச்சும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கரண்ட் அஃபேருக்கு அப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது சயின்ஸை பொறுத்தளவுக்கு எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. சயின்ஸ் வந்து நிறையா டாபிக் இருக்குது, நான் எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. சயின்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 9th 10th அந்த ஸ்டாண்டர்டில் உள்ள சயின்ஸை வந்து அட்டை படிச்சிருங்க. 9th 10th மட்டும் அட்டை படிச்சிருங்க. அப்படி அட்டை படித்தாலும் செலக்ட் பண்ணி படிக்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ பிசிக்ஸ் இருக்குது அப்படின்னா வானவில் ஏன் உருவாகுது, அதே மாதிரியான கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து ஈக்குவேஷனோ ஃபார்முலாவோ மனப்பாடம் பண்ண தேவை கிடையாது. இப்போ கெமிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷனை பற்றி தான் கேட்க போகிறாங்க. அங்கே போய்ட்டு நீங்கள் போய் ஈக்குவேஷன் போடணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் எதையும் மனப்பாடம் பண்ணாமல் சயின்ஸை பொறுத்த அளவுக்கு 9th 10th சயின்ஸை படிச்சிடுறீங்க. அப்படி படித்தாலுமே அதை செலக்ட் பண்ணி படிக்கணும். அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணி படித்ததுக்கு அப்புறம் அந்த 8th 7th அந்த ஸ்டாண்டர்டில் உள்ள சயின்ஸை ஓரளவு பார்த்துட்டு போகணும். ஃபஸ்ட்டு 9th 10th அட்டை படிச்சிடுறீங்க செலக்ட் பண்ணி. அதுக்கப்புறம் 7th 8th படிக்கிறீங்க. படித்து முடிச்சிட்டாலே சயின்ஸ் வந்து ஓரளவுக்கு கவர் ஆகிடும். 11th 12th சயின்ஸ் வந்து படிக்கணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. நம்ம ஹீரோ டிஎன்பிசி சேனலில் ஏற்கனவே போட்டித் தேர்வுக்கான சம்மந்தமான வீடியோஸ்லாம் நிறையா போயிட்டுருக்கு, கிளாஸஸ் போயிட்டுருக்கு, இன்னும் நிறைய கிளாஸஸ் வர இருக்குது. அதெல்லாம் பார்த்து நீங்கள் பயன்படணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.